மலேசிய மற்றும் உஸ்பெகிஸ்தான் நிறுவனங்கள் இரு நாடுகளும் வழங்கும் ஒருங்கிணைந்த வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்தி புதிய ஒத்துழைப்புகளை உருவாக்க வேண்டும். முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் அவ்வாறு கேட்டுக்கொண்டார். முன்னதாக கோலாலம்பூரில் நடைபெற்ற வணிகத்திலிருந்து வணிகம் B2B மற்றும் அரசாங்கத்திலிருந்து வணிகம் G2B அமர்வுகள் இரு நாடுகள் இடையிலான முக்கிய தொழில்கள் பற்றிய விவாதங்களை எளிதாக்கியதோடு புதிய வியூக ஒத்துழைப்புகளுக்கும் வழிவகுத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். அதன்போது மின்னியல், வாகன தொழில், நீர் மின்சாரம் மற்றும் சூரிய ஆற்றல், ரசாயன தொழில், உணவு தொழில் மற்றும் மருந்து தயாரிப்புகள் உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்பில் இரு நாட்டு நிறுவனங்களுக்கிடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவுகாட் மிர்சியோயேவ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். 2 நாள் பணி நிமித்த பயணமாக ஷவுகாட் மலேசியா வந்துள்ளார். மலேசியா உற்பத்தி மற்றும் சேவைகளுக்கான முக்கிய மையமாக திகழ்வதோடு சிறந்த உள்கட்டமைப்பு, வலுவான இணைப்பு மற்றும் பல்வேறு துறைகளில் திறமையாளர்களை கொண்டுள்ளது. இந்த நிலையில் பல துறைகளில் மலேசியாவுடன் நெருங்கிய உறவுகளை வளர்ப்பதில், குறிப்பாக மலேசியாவின் அனுபவம், நிபுணத்துவம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சியில் ஒத்துழைக்க உஸ்பெகிஸ்தான் காட்டும் ஆர்வம் ஆக்கப்பூர்வமாக இருப்பதாக தங்கு ஜஃப்ருல் கூறினார். இலக்கவியல் பொருளாதாரத்தில் மலேசியாவின் போட்டியாற்றலை வலுப்படுத்தவும் நிலையான செயற்கை நுண்ணறிவு AI உட்பட இலக்கவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தவும் இலக்கவியல் அமைச்சு பல்வேறு முயற்சிகளை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. அதேவேளை பொதுச்சேவைத்துறையில் AI அதிகமாக பயன்படுத்தப்படுவதையும் தமது அமைச்சு உறுதிப்படுத்தும் என அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கூறியுள்ளார். அவ்வகையில் 4,45,000 பொதுச்சேவை ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் இலக்கவியல் அமைச்சும் தேசிய AI அலுவலகமும் கூகுள் கிளவுடும் கைகோர்த்துள்ளன. பணியிடத்தில் AI 2.0 திட்டத்தை நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த போது கோபிந்த் சிங் அதனை அறிவித்தார். மலேசிய கூகுள் நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூகுள் நிறுவன ஆசிய பசிபிக் நிர்வாக இயக்குனர், இலக்கவியல் அமைச்சின் தலைமைச் செயலாளர், அமைச்சின் முக்கிய அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த முன்னெடுப்பின் வழி மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க பொதுச்சேவை ஊழியர்களுக்கு தேவையான AI சாதனங்கள் வழங்கப்படும். இதன் வழி கொள்கை ஆவணங்கள், தரவை பகுப்பாய்வு செய்தல், பணிச்சுமைகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நாட்டு மக்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கச் செய்வதோடு நேரத்தை மிச்சப்படுத்தவும் பணியின் தரத்தை மேம்படுத்தவும் முடியும். மலேசிய பொதுச்சேவைத்துறையை புதுமை, செயல்திறன் மற்றும் முன்மாதிரியாக மாற்றும் மடானி அரசாங்கத்தின் முயற்சிகளில் இது ஒரு மாபெரும் முன்னெடுப்பு என கோபிந்த் சிங் சொன்னார். பொதுச்சேவைத்துறை ஊழியர்கள் இலக்கவியல் துறையில் தங்களது திறனை மேம்படுத்துவது மக்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும். எனவே அனைத்து அரசு நிறுவனங்களும் AI அதிநவீன தொழில்நுட்பத்தை அன்றாட பணிகளில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் தேசிய இலக்கவியல் இலாக்கா பொதுச்சேவைத்துறைக்கான AI வழிகாட்டியை உருவாக்கி வருகிறது. இந்த வழிகாட்டி விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்றார் அவர். We chair ASEAN this year. It's a great opportunity for us because we speak about how it is. We're not just building Malaysia as a digital economic powerhouse. We are building ASEAN as a region with 700 million people, and together, of course, we can form that powerhouse that I think will ultimately be able to attract the attention that we need, being a region, particularly in the geopolitical problems that we face today. Now, if we start at home, initiatives that show that we are prepared to go digital, government, industries, and all other sectors, then we are able to project ourselves as being a country that leads in this area. Then we will be able to project ourselves to our friends in the region and say to them that they too must do the same. And I think if all of us move together and try and achieve this whole concept of digital nation, we can build what I think should be the priority, which is a digital region. And once we are able to do that, then we are going to slowly be able to see the benefit of what it is we have done. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.
அட்டவணையிடப்பட்ட நச்சுப்பொருள் அடங்கியிருப்பதால் 5 அழகு சாதன பொருட்களுக்கு சுகாதார அமைச்சு தடை விதித்துள்ளது. அவற்றை இனியும் மலேசியாவில் விற்கக்கூடாது என அமைச்சு அறிக்கையொன்றில் கூறியது. மெர்க்குரி எனும் பாதரசம் கலந்த மோலி கேர் நைட் கிரீம் மற்றும் கரிஸ்மா பிரைட்டனிங் டே கிரீம், சருமத்தை வெண்மையாக்கும் ஹைட்ரோக்யூனின் கலந்த யூஃபோரா அட்வான்ஸ் ரிப்பேர் சொல்யூஷன் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். பெத்தமெத்தசான் 17 வேலரைட் கலந்துள்ள பின்கிஸ் பியூட்டி கேர் ஹெர்பல் கிரீம் மற்றும் ட்ரெட்டினாயின் கலக்கப்பட்ட பின்கிஸ் பியூட்டி கேர் ட்ரீட்மெண்ட் கிரீம் ஆகியவை தடை செய்யப்பட்ட மேலும் 2 பொருட்களாகும். ஹைட்ரோக்யூனின் பயன்பாட்டால் தோல் சிவத்தல், அசௌகரியம், தேவையற்ற தோல் நிறமாற்றம் மற்றும் ஒவ்வாமை ஏற்படுகிறது. அதே சமயம் ட்ரிட்டனாயின் பயன்பாட்டால் தோல் சிவத்தல், அசௌகரியம், வலி, தோல் உரிதல் மற்றும் சூரிய ஒளி பட்டால் அதிக எரிச்சல் ஆகியவை ஏற்படுகிறது. இவ்வேளையில் பெத்தமெத்தசான் 17 வேலரைட் பயன்பாட்டால் தோல் மெலிந்து எரிச்சல் மற்றும் முகப்பரு ஏற்படலாம். எனவே அவற்றை விற்பவர்களும் விநியோகிப்பவர்களும் உடனடியாக அதை நிறுத்திவிட வேண்டும். மீறினால் 1984ஆம் ஆண்டு போதைப்பொருள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சு எச்சரித்தது. மேற்கண்ட 5 பொருட்களையும் பயன்படுத்தும் பொதுமக்கள் உடனடியாக அதனை நிறுத்திவிட்டு பக்க விளைவுகளுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவரை சென்று காணுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் விழாக்கள், இறுதிச் சடங்குகள் அல்லது வேறு எந்த நிகழ்ச்சிகளுக்கும் தலைவர்களையோ அல்லது முஸ்லிம்களையோ அழைக்கும் போது இஸ்லாமிய அதிகாரிகளின் ஒப்புதலை பெற வேண்டும் என்ற புதிய விதிமுறையை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமாவின் தலைவர் டத்து என் சிவக்குமார் அதனை வலியுறுத்தியுள்ளார். அது முஸ்லிம்களுக்கான வழிகாட்டுதல் என்றாலும் முஸ்லிம் அல்லாதோரையும் நேரடியாக சம்பந்தப்படுத்துகிறது. இது அமலுக்கு வந்தால் பல்லின மக்கள் மத்தியில் தேவையற்ற அசௌகரியங்களை ஏற்படுத்தும். பல்லின மலேசிய மக்கள் தங்களுக்கிடையிலான வேற்றுமை மற்றும் வரையறைகளை ஏற்கனவே அறிவர். அதனால்தான் சகிப்புத்தன்மையுடனும் புரிந்துணர்வுடனும் காலம் காலமாக ஒற்றுமையாக நம்மால் வாழ முடிகிறது. இவ்வளவு ஏன் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமே 2019ஆம் ஆண்டு ஜோஹர் பாரு அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலய தைப்பூசத்தில் பங்கேற்றதை இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். மாநிலத்தின் சுல்தானே இன்னொரு சமய விழாவுக்கு வருகை தந்து மக்கள், குறிப்பாக இந்துக்களின் மக்களை குளிரச் செய்தார். ஆக பல்லின மத கலாச்சாரத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது மக்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போது திடீரென அதில் புதிய விதிமுறைகளை புகுத்த வேண்டிய அவசியமில்லை. எனவே இந்த விஷயத்தில் அரசாங்கம் நல்லதோர் இணக்கமான முடிவை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக சிவக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். பிப்ரவரி 25 முதல் 27 வரை நடைபெறும் இஸ்லாமிய விவகாரங்களுக்கான தேசிய மாநாட்டில் சர்ச்சைக்குரிய அந்த உத்தேச விதிமுறைகள் இறுதி செய்யப்படவிருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ராங்கூர் பூச்சோங்கில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் ஃபுட் கோர்ட் எனப்படும் உணவங்காடி நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 58 வெளிநாட்டவர்கள் கைதாகியுள்ளனர். வங்காளதேசிகள், மியான்மர், வியட்நாம் நாட்டவர்கள், இந்திய, இந்தோனேசிய பிரஜைகளும் அவர்களில் அடங்குவர். 18 முதல் 40 வயதிலான அனைவரும் புக்கிட் ஜாலில் குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டனர். பொதுமக்களிடமிருந்து வந்த புகார்களை தொடர்ந்து 1 வாரம் கண்காணித்து நேற்று முன்தினம் அச்சோதனையில் இறங்கியதாக குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் டத்து ஜக்காரியா ஷாபான் கூறினார். குடிநுழைவுத்துறை அதிகாரிகளோடு தேசிய பதிவுத்துறை மற்றும் பொது தற்காப்பு படையும் அச்சோதனையில் இறங்கியது. தற்காலிக வேலை பெர்மிட் முடிந்த மற்றும் காலாவதியான பயண பத்திரங்களை வைத்திருக்கும் வெளிநாட்டவர்கள் அங்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 104 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்க ராணுவ விமானத்தின் மூலம் அவர்கள் பஞ்சாப் மாநிலம் வந்து சேர்ந்தனர். முந்தைய அமெரிக்க அரசாங்கங்களும் இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் கள்ள குடியேறிகள் அமெரிக்க ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பப்பட்டது இதுவே முதன்முறையாகும். ஆவண சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு அவர்கள் தத்தம் மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றனர். மீண்டும் அமெரிக்க அதிபரானது முதல் கள்ள குடியேறிகளுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்.
அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் ஏராளமானோர் நாடு கடத்தப்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் ட்ரம்பும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரு வாரத்தில் சந்தித்து பேசும்போது இந்த கள்ள குடியேறிகள் விவகாரமும் முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லைகளில் கள்ள குடியேறிகளை தடுக்காத மெக்சிகோ, கனடா போன்ற அண்டை நாடுகளுக்கு அமெரிக்கா அதிரடியாக கூடுதல் வரி அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது.